எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான அன்அஃபிஷியல் வோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஜாக்லின், 2வது இடத்துல அன்சிதா அப்படின்ட்டு வரிசையாக வந்துகிட்டு இருக்காங்க. கடைசி 3 இடத்துல வந்து பார்த்தோம்னா சிவகுமார், ஆனந்தி, சாச்சனா அப்படின்ற இந்த 3 நபர்கள் வந்து இருக்காங்க. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் அந்த சுனிதாலாம் எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் அந்த கடைசி இடத்துல வந்து இருப்பாங்க. ஓகேவா, இந்த வாரம் இவங்க தான் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தோன்னா நேற்று அவங்க யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா ப்ளே பண்ணாங்க. ஜாக்லினாக இருக்கட்டும், அன்சிதா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பார்த்தோம்னா ஈவினிங்லேருந்து அந்த 3 மணி வரையும் வந்து பார்த்தோன்னா பாத்ரூம் போகாமல் சாப்பிடாம இல்லாமல் வந்து இருந்தது அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து விளாண்டாங்க. ஓகேவா, பசங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்து விளாட்றாங்க. ஓகேவா, ஆண்கள் அணிலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. பெண்கள் அணிலாம் பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா ஃபைட் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. இதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தோன்னா அன்சிதா மக்களுடைய மனசுலையும் பயங்கரமாக இடம் பிடிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். இவங்களுடைய ஓட்டிங் அப்படிங்கிறது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் வந்து பார்த்தோம்னா இந்த வீக் முடியறதுக்குள்ளே ஜாக்லினே பீட் பண்ணிடுவாங்க போல், அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஓட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஃபேன் பேஸும் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த வாரத்துக்கான எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன், கன்ஃபார்ம் டபுள் எவிக்ஷனாக இருக்கும். நம்ம நினச்ச அக்கா சாச்சனா வெளில அனுப்புவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ரஞ்சித், ஆனந்தி இவங்க 2 பேரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாச்சனா அவங்க அப்பா காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அப்படி இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா ஓட்டிங் படி வெளில அனுப்பணும் அப்படின்னா சாச்சனாவையும் ஆனந்தியையும் அனுப்பலாம். ஆனால் ஆனந்தி அனுப்ப மாட்டாங்க, கேம் வந்து அஃபெக்ட் ஆகும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஆனந்தி ஏதாச்சும் சகுனி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ரஞ்சித்தையும் சாச்சனாவையும் தூக்கலாம். இந்த 4 பேர் தான் நம்மளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதை நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பாருங்களேன், ஜாக்லின், ஆனந்தி, விஷால் இவங்கள தவிர எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி இந்த ஜோனில் தான் இருக்காங்க. எங்கே வேணாலும் போவாங்க. ரொம்ப ஓட்டு டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. நல்லா பாருங்கள், 15,000, 12,000, 11,000 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. மற்ற 3 பேரும் லீட் எடுத்து போயிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் எலிமெண்ட் ஆவாங்க அப்படிங்கிறத. இந்த வாரத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யார் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா யார் 2 பேரும் போகலாம் அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை வந்து தெரிவிங்க. ஓகேவா, இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.